கர்த்தர் அடைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் உன்னை சிறுமைப்படுத்தி பசினால் உன்னை வருத்தி மனுஷன் இந்த வருத்தத்தின் பாதையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இது. சத்தியத்தை ஒரு அசௌகரியமான சூழ்நிலையிலே தான் நம்ம கற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவை அறிந்தது உபத்திரவத்தில் அறிந்திருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உபத்திரவத்தின் குகையில் கர்த்தர் உங்களை எண்ணி தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார். அதனால தான் பூமியில் சிருஷ்டியாய் வந்தோம். அப்புறம் நமக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன், நடைமுறை சொல்லுகிறேன். ஆனால் இப்போ பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவ சகாயத்தினால கிருபையினாலே நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை அறிந்து கொண்டோம். அவர் நம்மை முன்னமே அறிந்திருக்கிறார். இப்பொழுது நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சிறுமைப்படுத்தின பாதைகள் வழியாக அல்லது பாடுகளின் பாதைகள் வழியாக கர்த்தர் நடத்துவதற்கான காரணம் என்றால் வசனம் உனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. இந்த வேத பாடத்தினால் மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கை கொள்ள முடியுது. அந்த காலத்தில் பிரமாணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த காலத்தில் பிரமாணம் கற்பனைகள் இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு அன்பாயிருங்கள் என்பது கற்பனை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபைக்கு, மறுபடியும் பிறந்த அனுபவம் கொண்ட சபைக்கு உபதேசங்களாக இந்த தேவ கட்டளைகள் காணப்படுகிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களை திரிக்கிறது அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் காணப்படுகிற காரியம். பசினாலும் அவர் உன்னை பசினால் உன்னை சிறுமைப்படுத்தி பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டும். வார்த்தை உங்களையும் என்னையும் பூமியில் நிலைநிறுத்தி இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலம் சந்திக்கப்பட்ட கிறிஸ்துக்குள் அருமையான சகோதரியை 25 ஆண்டு காலமாய் இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் ஊழியம் செய்கிறேன் என்று கூட சொல்ல முடியாது. கர்த்தர் இந்த ஊழியத்தில் என்னை வைத்திருக்கிறார். நான் தான் எதுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை என்னை கொடுத்தார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை சந்திக்கப்பட்டது, அதிலிருந்து உங்களுடைய விசுவாசம் துளிர ஆரம்பித்தது. இதுதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள் பல மாறுதல்கள், சூழ்நிலைகள் பல மாறுதல்கள், ஆனால் பாதைகள் என்னவோ பாடுகள் நிறைந்த பாதைகளாக இருக்கிறது. வசனம் இன்னும் ஆழமாய் போகிறது. கல்லான இருதயம் என்று எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அது நல்ல பூமியாய் மாறும்படியாக அந்த சிறுமையின் பாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறது. பாடுகளுக்கும் நமக்காய் அருளப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியரில் வாசிக்கிறோம். பாடுகளும் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. இதிலேருந்து நாட்களை எட்டு வந்து நினைச்சிடாதீங்க. இது அதுக்கல்ல, இது நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. இது பாடுகளும் நமக்காக அருளப்பட்டு